கொலோசியர் 4வது அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கொலோசியர் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தை தியானித்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 278வது பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போம். புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ பேசுவீராக. என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ கர்த்தாவே, அவர்கள் இருதயங்களிலே ஆண்டவரே நல்ல விதைகளாக இந்த வசனங்கள் விடப்பட்டு அதன் மூலமாக ஆண்டவரே இந்த நாள் ஆராதனை தொடக்கத்தில் இருந்து நீ சொல்வதை போல கர்த்தாவே நாங்கள் எல்லோருக்கும் ஒப்பாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வார்த்தைக்காக கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் எல்லாம் உற்சாகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே நாம இந்த தேசத்திலே நாம கர்த்தர் நம்ம வைத்து நல்ல சபையை கொடுத்து நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக, நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக அநேகர் நல்ல வழிவாசல்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேக இடங்களிலே நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதனாலே அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த காரியங்கள்ல எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படியான ஒரு நல்ல வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உப்பா இருக்கணும், ஒளியா இருக்கணும். புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் இனி செல்லாது. ஏன்னா ஒரு காசு கூட நம்மளோட வராது, ஒரு சட்டமும் வராது, ஒரு பட்டமும் வராது. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, அநேக தேசங்களில் நடக்கிற காரியங்களை பாக்குறீங்க. நம்ம இன்னைக்கு என்ன நடக்கிறோம்னு நினைக்கிறோம்னா, நம்ம சேஃப்டியா இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஒழிய, அடுத்தவங்களை குறித்து ஒரு காரியம், அவங்களை குறித்து ஒரு மனதில் ஒரு எப்படி சொல்றது, பாரத்தோடு செபிக்கிற ஒரு அனுபவம், பாரத்தோடு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற அனுபவம் நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு கர்த்தர் நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் குறைவா இருக்கணும்னு தான் சொல்லணும். வடகொரியால பைபிளை எடுத்துட்டு போக முடியாது. இங்கே பைபிளை நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வரோன்றது மாத்திரம் இல்லை, அதை படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். பைபிள் எடுத்துட்டு வரலாம், சுதந்திரமான தேசம் தான். வடகொரியால பைபிளை வச்சிருந்தாவே என்ன செய்வாங்க? அவங்கள கொண்டு போட்டுருவாங்க. அப்படி வடகொரியால இப்பயும் நடக்கிற காரியம். அந்த தேசத்துல சட்டம் அப்படி இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பைபிளை எடுத்துட்டு போகலாம் சுதந்திரமா. ஆனா சுதந்திரமா எடுத்துட்டு போறதுக்கு, எடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு சுதந்திரம்? எடுத்துட்டு போறதுக்கு, எடுத்துட்டு வரதுக்கு. அப்படி இல்லை. அப்படி உள்ள இந்த சூழ்நிலையில இருக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? இன்னும் அதிகமாக வாசிக்கணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் வரணும்னா நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் நீங்களும் நானும் எப்படி இருக்க முடியும்? உப்பா இருக்க முடியும், விளக்கா இருக்க முடியும், வெளிச்சமா இருக்க முடியும். புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். இல்லையே சொல்லுவா? நீங்கள் நானும் அதை பயன்படுத்துறோம். வடகொரியாவில் இன்னைக்கு பைபிளை எடுத்துட்டு போக கூடாதுன்றாங்க. அதனால என்ன செய்யறாங்க? இந்த பேச்சை ஒன்னொன்னா கிழிச்சு கையில வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. பைபிள் படிக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? தெரியாதுல்ல. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு வடகொரியால ஒரு அதாவது மறைவாக இன்னைக்கு எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமா இருக்கணும். வைராக்கியம் பாருங்க. எப்படி பைபிள் எடுத்துட்டு போனா என்ன செய்வாங்க? பிடிப்பீங்க, அடிப்பீங்க. பைபிள் இல்லாம பேப்பரை கிழிச்சு நான் எடுத்துட்டு போய் படிச்சா என்ன செய்ய முடியும்? அப்படி உள்ள சூழ்நிலையில அந்த தேசத்திலே இப்போ ஒரு எழுப்புதல் உண்டாவதுன்னு சொல்றாங்க. அப்படியாக தேவன் உங்களை மணி ஒரு விசாலத்துல வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பிறருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. சுயமா இருந்தது போதும்.
சுயமா ஒரு நாள் இருந்து காரியங்களை நம்ம நடப்பிச்சோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனி வரும் நாட்களாவது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எனக்கு உதவும். உங்களுடைய பிரசன்னத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனத்தில் தாகமாகும். வசனத்தை இன்னும் வாசிப்போம். அதை வாசிக்கும் போது கேட்கும் போது என்ன செய்வோம்? புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம ஏதோ வந்தோம், இந்த நாள் வெள்ளிக்கிழமைனா ஆராதனைக்கு பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஆராதனைக்கு போகணும், அப்படி அல்ல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தேன், நான் இதை கற்றுக்கொண்டேன், இந்த காரியத்தில் எனக்கு இந்த நாளிலே எனக்கு ஒரு தெளிவு உண்டானது என்று உங்களுக்கும் எனக்கும் இருதயத்தில் ஒரு பெரிய காரியம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல குழந்தையா உருவாகும் போது நமக்கு முதல்ல உண்டாகிற நம்மளுடைய உறுப்புகளை செயல்படுறது என்னன்னா சத்தமா, அதாவது கேட்கிற காது தான் என்ன செய்தான்? கேட்கப்படுதான் குழந்தையா உருவாகும் போது. அது போல கடைசியில முடியும் போதும் விளக்க எரிஞ்சு முடியும் போது என்ன செய்யுது? கடைசியில கேட்கறதுன்னா காது தான் கேட்கும். மற்றதெல்லாம் ஒண்ணு என்ன இருக்காது, நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு என்ன செய்யாது? செயல்படாது. காது தான் நமக்கு என்ன செய்யும்? கேட்கும். அப்ப நீங்களும் நானும் கேட்கறதை குறித்து எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். என்னத்தை கேட்கிறோம், எந்த விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலும் நம்ம அதற்கு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்கிறதை குறித்து கவனமா இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ கேட்கிறோம், ஏதோ படிக்கிறோம், ஏதோ வாசிக்கிறோம் என்று இல்லை ஆண்டவரே. உடைய சமூகத்திலே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க என்று நீங்களும் நானும் கேட்கும் போதுதான் கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாய் காணப்படுங்க. கர்த்தருடைய சமூகத்துல எப்போதும் மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவரே நமக்கு புத்தியா இருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களில் தொடர் செய்தியை நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல உண்டாகும். ஆவின் கனிகள் எத்தனை? நான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் கர்த்தாவே நான் போற வரைக்கும் கேட்கிற வரைக்கும் மாத்தி சொல்லுவாங்க போல இருக்கு. ஆவின் கனிகள் எத்தனை? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப திரும்பி சொல்லுங்க பாப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. 9 நற்குணங்களும் உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாக புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் உப்பாக ஞானமாய் நடந்து உப்பாக ஒளியாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அவரே புத்தியா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதை குறித்து தியானித்து வருகிறோம்? கர்த்தரே புத்தி. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் விவேகமும் ஞானமும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவரே புத்தி, அவரே வல்லமை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவரே நம்மோடு கூட இருந்து புத்தியாக நடத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வைக்கிறார். அப்ப நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், அநேக நாட்கள்ல கடந்த நாட்களை பார்த்தோம், மாமிச கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். மாமிச கிரிகளை போட்டு என்ன செய்யும்? சவுட்டணுமா? அவர் சொல்றாரு பாருங்க, நல்ல வாசை சவுட்டணும், மிதிச்சு போட்டு அதை எருவா மாத்தி அதிக பலன் கொடுக்கக்கூடிய கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு சதவீதம்? 100% மரங்களாக கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக மாறும்படியாக நாம கடந்த நாட்கள்ல மாமிச கிரிகைகள் எத்தனை? 17 அதுல இருக்கு. எதுல இருக்கு? கலாத்தியர் 5வது அதிகாரம். நீங்க 17ல இருந்து வாசி 19 நினைக்கிறேன். அது 19வது வசனம். 17 காரியங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? போட்டு நம்ம மிதிச்சு அதை எருவாக்கி நம்ம நிலத்தை, அதாவது நிலத்தை, இருதயம் என்கிற நிலத்தை பக்குவப்படுத்தி அதிலிருந்து இந்த கனிகள் எல்லாம் உண்டாகும்படியாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவரே புத்தியா இருந்து உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துற நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், எல்லா காரியங்களிலும் இன்னும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவார். அப்ப நீங்களும் நானும் அப்ப நான் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்லி போன வாரத்துல எபேசியர்ல வாசிச்சோம். 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த காரியங்களை சில காரியங்களை உங்களுக்கு போட்டிட்டு காட்டினேன். ஆனாலும் அநேக காரியங்களை விளக்கமாக சொல்வதற்கு அன்ற நேரம் பத்தவில்லை. இந்த நாளிலும் 10 நாள் தெரியவில்லை. அதனால நான் முடிந்தவரை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்க எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு இந்த காரியங்களில் எல்லாம் நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படியாக, புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்கும்படியாக, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு மேல வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த துர்க்கிரியைகள் எல்லாம் நம்ம விட்டு மாறும்படியாக அவரே இந்த உலகத்துக்கு வந்து உங்கள் மேல் என் மேல் பிதாவாகிய தேவன் அன்பு வைத்து தம் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக அனுப்பினார் என்று சொல்லி போன வாரத்துல பார்த்தோம். எத்தனை பேருக்கு நல்ல அந்த காரியங்கள்லாம் விளங்கி இருந்தது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அப்படியே இருக்கிற அந்த நாட்கள்ல அவர் எப்படி இருந்தாரோ அதே போல நம்ம இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம்முடைய நடக்கையில் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியம் 3-4 வசனங்களில் நம்ம வாசிச்சோம். நான் இந்த நாளில் அதை தியானிக்கும் போது நல்ல தெளிவாக தேவன் ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல 1வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டுமா, அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அவர் என்ன செய்தாரா, பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த கிரியைகளாம் அழிப்பதற்கு தேவன் அவரே இந்த உலகத்துக்கு வந்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நான் இந்த கிரியைகளை எல்லாம் அழித்து கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னுடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து அவன் உப்பாக ஒளியாக இருந்து அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தம்முடைய மகனை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது போல அவர் அனுப்பி அன்பு கூர்ந்தது போல அவரை அதை காரியத்தை புரிந்து கொண்ட நீங்களும் நானும் அவருக்கு திருப்பி அன்பு செலுத்தும்படியாக நம்முடைய நடக்கையில எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்பொழுதும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று இந்த 3வது வசனத்தில் சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறோம். அவர் நடக்கையில, நம்முடைய நடக்கையில எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்கணும். அதை என்ன சொல்றது பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படும் இது எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதற்காக தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அன்பு செலுத்தினது போல அந்த அன்பை பெற்று நம்ம பரிசுத்தவான்களாகி தேவனை அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட இருந்து ஞானத்தை போதித்து உங்களை மென்னிய பரிசுத்த வழியிலே நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, முதல்ல நடக்கை, 2வது பாருங்க பேச்சு. உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கடந்த நாளுக்கு தியானித்தோம். ஆனா இந்த காரியங்களை நான் உத்து பார்க்கும்போது கர்த்தர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருக்காரு பாருங்க. நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்தது போல நாம் அதை செயல்படுத்தி கர்த்தர் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, அந்த காரியங்களை பாருங்க. அப்படியே உங்கள் வாயினால நீங்க எப்படி இருக்க வேண்டும், வார்த்தைகள் எப்பொழுதும் உங்கள் வாயிலிருந்து எப்படி இருக்கணுமா, சோத்திரங்கள் மாத்திரம்தான் வரணும் என்று. இந்த காரியங்களாம் வம்பு வரக்கூடாது, புத்தியீனமான பேச்சு வரக்கூடாது, பரியாச பேச்சு வரக்கூடாது, தகாத வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இப்படியாய் நீங்களும் நானும் நடந்து கொண்டு கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறவர்களோட ஐக்கியமும் நீங்க கூட கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் பணத்தில் பார்த்தோம். என்னன்னா, நீங்களும் நானும் பங்காளிகளாக ஆகக்கூடாது. மாமா மச்சான் அவங்களோட
போகவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கரோட அது காரியங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் நேரங்கள் போய் கொண்டிருக்கிறது நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 3லேருந்து அதாவது 5லேருந்து நீங்க இப்படிப்பட்ட காரியங்களோட நீங்க உங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லைனாலும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நடக்கையில் உள்ள சகோதரர்களோடு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்காளிகளா நீங்க இருக்க கூடாது, ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி எத்தனாவது வசனம்? 7வது வசனத்துல பாருங்க சொல்றாரு, அவர்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? பங்காளிகளாக ஆகாதிருங்க, ஒரே குட்டையில உள்ள மட்டைகளாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பலப்படுத்தும் போதகரே பலப்படுத்தும் போதகரே நிலை நிறுத்தும் நாயகரே நிலை நிறுத்தும் நாயகரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களா? அந்த காலத்தில் இருந்தீங்க. எப்படி இருந்தீங்கன்னா இவர்களோடு இப்படிப்பட்ட காரியங்களும் நம்மிடத்தில் இருந்துச்சு, இப்படிப்பட்ட பேச்சு நம்மிடத்தில் இருந்துச்சு, இப்படிப்பட்டவர்களோட ஐக்கியத்திலும் நீங்க இருந்தீங்க. நீங்க அப்படியே என்ன செய்யக்கூடாது? இப்பொழுது என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் எப்படி இருக்க? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்க கூடாது என்று பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அன்பு கூர்ந்தது போல இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லாம நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது நீங்களும் நானும் புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்கிற பிள்ளைகளாக உப்பாக ஒளியாக இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே நல்ல என்னோட அந்த காரியங்களோட ஒத்து வரணும். நீங்க இந்த வசனத்தோட ஒத்து போகணும். நீங்க உங்கள் இறுதி இந்த நாள்ல எப்படி இருக்கணும்? அந்த வசனத்தோட ஒன்றிணைந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நானும் அப்படியே இருக்கதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை அதனாலதான் இந்த நாள்ல உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? இப்ப முக்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. நான் வெளிச்சமா இருக்கிறேனா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லணும், நான் வெளிச்சமா இருக்கேன். வெளிச்சத்தை நினைக்கிறேன், வெளிச்சமா தான் இருப்பேன். நீங்க வெளிச்சமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துல ஒரு வெளிச்சம் இருக்கா? அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பூரிப்பு உண்டாவுதா? அப்ப அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் வெளிச்சமா தான் இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கீங்க. கர்த்தருக்குள் வெளிச்சம் எப்பொழுது இருக்கீங்களா? இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கீங்க. ஏன்னா மண்பாண்டமான இந்த என்ன செய்த பாத்திரத்துல அவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கிறாரா? பொக்கிஷமாய் வந்து பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். அப்ப அவர் பிரகாசிக்கும் போது நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால முற்காலத்தில் உள்ள காரியங்கள் முன்னாடி உள்ள பங்காளி எல்லாம் போயிடணும். மச்சான் மாமா மச்சான்லாம் அவனை செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிடணும். அல்லேலூயா. எல்லாமே கீழே போட்டு மிதிச்சிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிச்சோம் அந்த மொபைல்ல. இன்னைக்கு சாத்தா வந்து நல்லா வஞ்சித்து வச்சிருக்கான் அந்த மொபைல்னால. என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு மொபைல் இல்லைன்னா படிக்க முடியாது. கரெக்ட் தானே? அவங்க அப்பா அம்மா போய் கேட்கறாங்க, என் பிள்ளை படிக்கிறதுக்கு ஒரு மொபைல் கொடுங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, ட்ரெஸ் பண்ணணும்னா மொபைல், வாஷ்ரூம் போனா மொபைல், எதுக்கடா எடுத்துட்டு போனா பள்ளி எப்படி வளர்க்கணும்னு பாக்குறாங்க. கிச்சனுக்கு போனா மொபைல், படுக்க தூங்க போகும்போது இப்படி படுக்கணுமா, தலையில எப்படி படுக்கணும், இதுக்கும் மொபைல், எல்லாமே மொபைலா போச்சு. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் இதெல்லாம் மாறும். அல்லேலூயா. சமைக்கணும், பிரியாணி செய்யணும்னா என்ன வேணும்? நீங்க கறி வேணுமோ ரைஸ் வேணும்ல, மொபைல் இருக்கா பிரியாணி செஞ்சிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால நீங்க வந்து இதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு வந்து யார்கிட்ட நீங்க கேட்டாலும் மொபைல் வச்சிருக்காங்க. என்ன செய்யறான்? ஸ்கூல்ல இருக்கிறான், ஸ்கூல்ல படிக்கிறான்.
என்ன செய்யறான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தர் மாத்திரம் தான் அறிவார். அல்லேலூயா. பரலோகத்தில் வாசமா இருக்கிற கர்த்தரை தவிர வேற யாருக்கு அறியாது. அப்படி நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மாறணும்னா நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் எளிதா இருக்கணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்களே மொபைலை பார்த்துட்டு இருந்தா உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நம்ம இருட்டில் இருக்கக்கூடாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் முதல்ல அப்படி இருந்தோம், முதல்ல அப்படிலாம் இருந்தோம், அவங்களுடைய காரியங்கள் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஞானத்தை போதித்திருக்கிறார். கர்த்தரே புத்தி, கர்த்தரே புத்தி. அதனால நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆவின் கனியில கொடுக்கறதுக்கு என்னன்னா சகல நற்குணத்திலும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நீங்களும் சகல, அந்த வசனத்தை பாருங்க. சகல நற்குணத்திலும், அடுத்தது இருக்கு நீதியிலும் உண்மையிலும் எப்படி இருக்கணும்? போன வாரத்துல சொன்ன காரியங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற காரியங்களை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சகல நற்குணத்திலும். அப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை எப்படி இருக்குதா? முத்துக்களை பார்க்கலாம், வெளியேறப்பட்டது. அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஸ்திரீ என்பது யாரு? நீங்க தான். சபை தான், நீங்க தான், விசுவாசிகள் தான். ஸ்திரீ என்பது யாரு? நீங்க தான். மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க குணசாலியான ஸ்திரியாக இருந்தா உங்களுடைய ஆவின் கனி எப்படி இருக்குமா? ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? இந்த சகல நற்குணம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்ப மனைவி எப்படி இருக்கணும்னா, மனைவினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மணவளானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாகிய நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? புத்தி உள்ள ஸ்திரிகளாக இருக்க வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார்? வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத தான் கையால இடிச்சு போடுறாளாம். என்ன செய்யறாளா? தன்னுடைய கையில அவ பாறை சுத்தி அந்த பொக்லிங் இறந்துடலாம் வேணாம், அவ கையால இடிச்சு போட்டுறாள். அதனால புத்தியுள்ள ஸ்திரீகளாக நற்குணம் உங்களிடத்துல என்னிடத்துல என்ன செய்யணும்? சகல நற்குணமும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு 3 பேர் என்ன செய்தாங்க? ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. மனைவி, என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர் அவர் சொன்னார். அவர் ஆவிக்குரிய பிள்ளைகள் உட்கார்ந்து 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய மனைவி சகல நற்குணம் உள்ளவ, குணஸ்தாலியான ஸ்திரீ, அப்படிப்பட்ட ஸ்திரியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்னார். எப்படின்னா, நான் வந்து ஏதாவது கோவமா வீட்டுக்கு போனேன்னா உடனே அவள் காப்பி போட்டு வருவா. காப்பி போட்டு வரும்போது நான் உடனே ஒரு கோவமா ஏதாவது, என்ன காப்பியில சூடே இல்லை, காப்பியை விட்டு வாங்கி குடிக்கல, புருஷன்ட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? காப்பியில இன்னும் என்ன சூடே இல்லை அப்படின்னு கேட்டா உடனே அவன் என்ன செய்வாங்க? குலசாலியான ஸ்திரியா இருக்கிறதுனால அவன் என்ன செய்வான்? அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்களா? என்னங்க உங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, வரும்போது ஏதாவது டிராஃபிக் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க கணவரை பத்தி என்ன செய்திருக்காங்க? நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு இன்னும் காப்பியே வாங்கி குடிக்கல, அதுக்குள்ள அவர் கேட்கிறாரு காப்பியில என்ன சூடே இல்லை அப்படின்னு. அப்ப அப்படியாக என் மனைவி என்ன செய்தார்? நல்ல குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னா, இதுக்கெல்லாம் இதை விட நாங்களாம் மேன்மையானவர்கள், இப்படி ஒரு காரியம்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஏன்னா நாங்க போய் காப்பி போட்டு நாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க போய் கொடுப்போம். அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி அப்படின்னு அவர் சொன்னாரா. இதுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் அடிச்சுக்க, எப்படி அடிச்சுக்க, அவர் சொன்னாரா சேம் 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 அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் ஷேம் பாபா, சேம் சேம் இல்ல ஷேம் அப்படின்னு சொன்னார். புத்திசாலியான குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை எப்படி இருக்கா? புத்திகளை பார்க்கலாம் வெளியேறப்பட்டது. ஷேம் என்ன ஷேம்? ஷேம் அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க ஸ்திரீயெல்லாம். நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. காப்பி போட்டு நம்ம தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதை குடிச்சு பார்த்துட்டு அது சூடு இருக்கா இது இருக்கான்னு அவரு பார்த்து அவரு சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஒண்ணு அந்த புருஷருக்கெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையால் நல்ல ஸ்திரீகளை கொடுத்திருக்காங்க. கர்த்தருக்காக நன்றி. குணசாலியான ஸ்திரீகளை கொடுத்த கர்த்தருக்கு அல்லேலூயா. வரமாட்டுதே, கல்யாணம் பண்றவங்க வாயிலிருந்து வரமாட்டுதே. குணசாலியான ஸ்திரீகளை கொடுத்த கர்த்தருக்கு சவுண்ட் வரத வச்சு கண்டுபிடிச்சா. குணசாலியான ஸ்திரீகளை கொடுத்திருக்க கர்த்தருக்கு
அல்லேலூயா. இனி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அப்படியாக குணசாலியான ஸ்திரீகள் வாய்க்க செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா. அப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் யார்? அவருடைய விலை எப்படி இருக்கலாம்? அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய? கனிகள் பலன்கள் பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஆவியின் கனியோ 9, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். இதெல்லாம் இந்த கனிலாம் அப்பப்போ பறிச்சு சாப்பிடலாம். அல்லேலூயா. நீங்க பறிச்சு சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அல்லேலூயா. இது என்ன மனைவிக்காக நான் சொல்ல, உங்களுக்கு எல்லாருக்காக தான் சொல்றேன். அல்லேலூயா. நீங்கெல்லாம் யாருக்கு? புருஷனாகிய, அதாவது மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கீங்க. நீங்க எப்படி புத்தி உள்ள ஸ்திரீகளா இருக்கிறீங்கன்னு நீங்களே யோசனை செய்து பார்த்து கொள்ளுங்க. அப்படி ஒரு மனைவி கணவன் இடத்துல போகும்போது அவளுடைய இறுதி என்ன செய்யுமா? அவளை நம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய புருஷனை இறுதி என்ன செய்யுமா? அவளை நம்பும். அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இவ பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. யார சொல்லுவாங்க? புத்தியுள்ள ஸ்திரீகளை, குணசாலியான ஸ்திரீகளை. நீங்களும் நானும் இப்ப யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குணசாலியான ஸ்திரீகளாக இந்த இடத்துல உட்காரப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது கனிகளை, ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அப்படியா இருக்க நம்ம பிரயாசப்படணும். நம்ம இடத்துல இருக்கிற இந்த காரியங்களாம் நான் செய்ய ஆசிக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு காரியம் எனக்கு தடையா இருக்குன்னா அதை எல்லாம் நீக்க முடியாத கர்த்தர் உங்களை என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னொரு இடத்துல அந்த குலசாலிய ஸ்திரியை குறித்து நான் இன்னைக்கு வாசிக்கும் போது ஆங்கில வேதாகமத்துல அந்த வசனத்தை வாசிச்சேன். 31வது அதிகாரம் எடுங்களான்னு. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை எடுங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த வசனங்கள் எல்லாம் தெரியும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. நீங்களும் நானும் யாரு? விலை உயர்ந்த, கரெக்டா சொல்லுங்க. விலை உயர்ந்த யாருக்கு? மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விலை உயர்ந்த முத்துக்கள். இது எப்படி விளங்கும்? குணசாலி, அதாவது சகல நற்குணத்திலும் விளங்கும். அப்ப இதை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் புருஷனுடைய இருதயமோ அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவன் எப்பவுமே எப்படி இருப்பாரு? அந்த புருஷன் எப்படி இருப்பாரா? சம்பத்து குறையாது. இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்துட்டா அவருடைய புருஷனுடைய சம்பத்து எப்ப என்ன செய்யாது? குறையவே குறையாது. எப்பயுமே ஒரு எங்க இருந்தாலும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாரு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் அப்படிலாம் இருக்க மாட்டாரு. எப்பயுமே எப்படி இருப்பாரு? ஸ்ட்ராங்கா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஏன்னா குணசாலியான ஸ்திரியை பிடித்தபடினால. அது மாத்திரம் இல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் உயிரோடு இருக்கிறனால அவனுக்கு என்ன இல்ல? தீமை அல்ல, நன்மையே செய்கிறான். யாரு? குணசாலியான ஸ்திரீ. அப்ப நீங்களும் நானும் குணசாலியான ஸ்திரீ. அப்ப சகல நற்குணத்துல அது தொடர்ந்து வாசிச்சு வாங்க. அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் இன்னைக்கு பார்த்த காரியத்தை சொல்றேன். அவளுடைய பிள்ளைகள், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன செய்வாங்களா? பாக்கியவதி. எல்லாம் வசனத்தை பாருங்க. பாக்கியவதி என்று சொல்வாங்க. 28வது வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவாதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டவளா? மேற்பட்டவர். வெரி கிரேட். எப்படி? வெரி கிரேட், எவர் கிரேட். அல்லேலூயா. நீங்க யாரு? வெரி கிரேட், எவர் கிரேட். யாருக்கு? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா சகல நற்குணத்தில் உங்களிடத்துல என்ன காணப்படுகிறது? குணம். உங்களுடைய நற்குணம் வெளிப்படுகிறது, விளங்குகிறது. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? புகழப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யாரு? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கிற, குணஸ்தானியான ஸ்திரியா இருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரால் புகழப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். அது மாத்திரமல்ல, கடைசி வசனம் தான் அதுல நல்ல ஹைலைட்டா இருக்கு. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். உங்களுக்கு எனக்கு அதுக்கான பலன் நிச்சயமாகவே கொடுக்கப்படும். அல்லேலூயா. எப்ப? குணசாலியான ஸ்திரியா இருந்து சகல நற்குணத்திலும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்போது உங்களுக்கான பலன் என்ன பண்ணும்? உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது என்று சொல்லப்பட்டது. இது என்ன வாசல்களில் புகழ கடவுது என்று நான் வேத வாக்கியத்தில் பார்த்தேன். ஏன்னா சிட்டி கேட்டுன்னு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? அந்த வாசல்களில் புகழப்பட, நம்ம வீட்டில் உள்ள வாசல்கள் இல்லை, அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிட்டி கேட்டா. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. எங்க சிட்டி கேட்னா ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல ஆட்சி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? கலைஞர் ஆட்சி கட்டின ஆட்சியில அவருடைய புகழ் என்ன செய்யும்? பரம்பும், தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆட்சி வச்சிருப்பாங்க. அது போல குணசாலியாக இருந்த ஸ்திரியாகிய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தா நீங்க வர சிட்டிக்கு வெளியிலேயே உங்களுடைய வாசனை வீசுமா. அந்த ஊருக்குள்ள வரும்போதே சொல்லுவாரு, இப்படி ஒருத்தர் இருக்காரு பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல இருக்க ஒரு மனுஷன் இருக்காரு, குணசாலியான ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரிடத்துல இருந்து என்ன இருக்கு? ஆவியின் கனி வெளிப்படுகிறது என்று சிட்டியிலே துபாய்க்கு வரும்போதே சொல்லிடுவாங்க. அனீஸ் தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு. சொல்லுங்க. அதே போல உங்க பேரு என் பேரு சொல்லப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல என்ன செய்து இருக்கு. ஏன்னா அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவருடைய பிள்ளைகள் அவளை பாக்கியவர்கள் என்று சொல்வார்கள். அவளுடைய செய்கைக்கு தக்க பலன் அவளுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, வாசல்களிலே அவரை போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாசல்கள் அவளை போல கடவுது. அந்த என்ட்ரன்ஸே உங்களை புகழும். இவர் பெருமையை சொல்லு, உலகம் ஃபுல்லா சொல்லுன்னு சொல்லுவாங்களே. இப்ப ட்ரம்மை பத்தி எல்லாருக்கும் தெரியுது. ட்ரம் தானே ஒரு பேரு? ட்ரம்பா இப்ப அவரை பத்தி என்ன செய்யுது? உலகமே தெரியுது. அப்படி ஒரு இப்ப மோடி, இந்தியாவில இருந்தா மோடி, வேற ஊர்ல வேற ஒரு ஏதோ பேர் வச்சுங்க. அப்ப இப்படி ஒரு ஊர்ல வரும்போதே உங்களுக்கு பரிசுத்தவானுவர், அல்லேலூயா, இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை இருக்கிறார் அப்படின்னு உங்களே வேண்டாம் என்ன செய்யுமா? புகழும். யாரை புகழும்னா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறி கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நற்குணம் தான் திருப்பி வந்திருக்கு இன்னைக்கு. அடுத்தது என்ன இருக்கு? நீதி குறித்து உங்களை எல்லாருக்கும் நான் போன வாரத்தில் நான் சொன்னேன். சங்கீதம் 15 பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் செய்வான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அப்ப நீங்களும் நானும் நீதியாய் நடந்தாதான் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும், அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எப்படி எல்லாம் இருப்பானா? அதற்கு கீழே உள்ள வசனங்களை வாசிங்க பாப்போம். 3ல இருந்து வாசிங்க. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். இது எல்லாமே அதுல வருது பாருங்க. எபேசியர்ல உள்ள காரியம் இதுல வருது பாருங்க. அப்ப நீங்களும் நானும் நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நீங்க விளங்கும். எப்ப விளங்கும்? ஆவியின் கனி விளங்கும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நாவினால் என்ன செய்யப்பட்டான்? புறம் கூற மாட்டான். தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். ஆமா. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? நீதியில நடந்தா அசைக்க முடியாது உங்களா. அல்லேலூயா. அதான் புரிஞ்சு கழிப்பாவா என்னது அசைக்க முடியாம என்ன இருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அது அசைக்க முடியாத ஒரு காரியம். சீயோன் பர்வதம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் அசைக்கும் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். ஏன்னா நீங்களும் நான் என்ன செய்யறோம்? நீதியில நடக்கிறோம். அல்லேலூயா. உத்தமமாய் நடந்து மனதார நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். யாரும் அது கூடாரத்தில் நிதம் வாசம் செய்வான் தேவா. யாரும் அது கூடாரத்தில் நிதம் வாசம் செய்வான் தேவா. உத்தமனாய் தினம் நடந்து மனதார சத்தியத்தை பேசுபவனே. உத்தமனாய் தினம் நடந்து மனதார
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்தோம் என்றால் நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? என்றென்றும் அசைக்கப்படாம இருக்கிற சீயோன் பர்வதத்தை. நம்ம இடத்துல வந்து இவனிடத்துல என்னது அசையாம இருக்கிறானே, இவனிடத்துல இவன் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று புறம்பே இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் நீதியில நடக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய நீதிலாம் எப்படி இருக்கு? அதுக்கான கந்தையை போல இருக்கு. போன வாரம் வாசிச்சோம் ஏசாயா 64:6 என்ன இருக்கு? உங்களுடைய என்னுடைய நீதி எப்படி இருக்குதா? வாசிங்க அந்த வசனத்தை. அதுக்கான வாசிங்க சீக்கிரம் வாசிங்க, நேரம் எழுது போயிட்டு இருக்கும். சோதரம் சோதரம் சோதரம். நம்முடைய நீதி எப்படி இருக்குதா? 64:6 வாசிங்க. இருக்கிறோம் இருக்கிறது அப்படியாக நீங்களும் நானும் இல்லாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய யாருடைய கர்த்தருடைய நீதி. அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியை நம்ம தேடும் போது இவை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கூட கொடுக்கப்படும். ஏன்னா அது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மாரி இன்ஜின் மட்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். ரயில் இன்ஜின் இருக்குல்ல, அதுல என்ன முதலாவது என்னது? தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். பின்னாடி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாம் கொடுக்கப்படும். நீங்க எதை விரும்புறீங்களோ எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப மனதார சத்தியத்தை பேசி நீதியை நடப்பிக்கிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் செய்வான், பரிசுத்த பர்வதத்தில் அவர்கள் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீதி ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் நீதியா இருக்க வேண்டும். கடந்த நாட்கள் சில காரியங்களை பார்த்தோம். எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? நீதியா இருக்கணும். பேச்சில, வார்த்தையில, செய்கையில, நம்ம நடவடிக்கையில எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நீதியா இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளிடத்திலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும். அப்ப நீங்களும் நானும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செய்கையிலும் கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி என்னிடத்துல விளங்கணும் என்று நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல வாஞ்சிக்கும் போதுதான் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல நீங்களும் நானும் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப சீயோன் பர்வதத்தை போல நீங்களும் நானும் இருக்கும்போது புறம்பே இருப்பவர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் மத்தியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார். நீ கர்த்தருக்காக எப்படி இரு? பொறுமையோடு காத்திரு. அவர் உன் பக்கமாய் சார்ந்து என்ன செய்வாரா? 40:1 வாசிங்க. சங்கீதம் 40:1. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அப்பொழுது அவர் உன் பக்கமாய் சாய்ந்து வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நீதியா நடந்தீங்கன்னா, நீங்க பொறுமையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பக்கமா சாஞ்சி என்ன செய்வாரா? என்னுடைய கூப்பிடுதலை எல்லாவற்றையும் மாட்டி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நீங்க எந்த காரியத்துல நீங்களா ஒரு காரியத்தை முயற்சி பண்ண வேண்டியதில்லை. எல்லா காரியத்தையும் மாற்ற என் தேவனால் கூடும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காற்றையும் கடலையும் அதட்டினவர், அசைத்தவர், அதில் நடந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வல்லமையா சொல்லுங்க பாப்பா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. எப்பொழுது நீங்கள் நானும் சீயோன் பர்வதம் என்றென்றும் அசைக்காமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கும்போதுதான் நம்மளால கர்த்தரால் கூடாத
கூடாத காரியங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள மனிதரால் கூடாத காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் நமக்கு நிச்சயமாக வாய்க்கப்பெறும். புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக நீங்களும் நான் எப்படி இருப்போம்? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக மாறுவோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அடுத்து பார்க்கிறோம், சில காரியங்கள் இல்ல நம்மளே ஒரு நீதியை, நம்மளுடைய சுயநீதிகளா சில காரியங்கள், பாரம்பரியமா வந்த காரியங்கள், சில காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்? அதை நடைபித்து இது கர்த்தருக்கு இப்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நம்மளே அதை உருவாக்கி கொள்கிறோம். அப்படி அல்ல, அவருடைய நீதியை தேடணும். அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அவர் யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த யோர்தான் நதிக்கரையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க போய் வரிசையில் நிக்கிறாங்க. நிற்கும் போது அவர் சொல்ற, அவரு யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நீ இது என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது யோவான் ஸ்நானகன் வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3வது அதிகாரம், மத்திய 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. யாருக்கு ஏற்றதா இருக்குதா? நமக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு ஏற்றதா இருக்கு. யாருக்கு நம்ம ஏற்றதா இருக்கு? எல்லா நீதியும் நிறைவேற்றுவது யாருக்கு ஏற்றதா இருக்கு? நமக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, அவரை மேல என்னது சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவரா, இன்னொன்னு யோனாவிலும் பெரியவர், அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற? நமக்கு ஏற்றதா இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் பிறந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இல்ல ஆலயத்துல கொண்டு போயிட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவர் சொல்றாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது எனக்கு என்ன இருக்கும்? நமக்கு ஏற்றதா இருக்கு. உங்களுக்குன்னு சொல்ல அவரு என்ன சொல்லப்படுங்க? என்ன சொல்லுங்க, திருப்பி அதை சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? நான் இப்ப இது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது இது எனக்கு என்ன எப்படி இருக்குதா? நமக்கு ஏற்றதா இருக்குது. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே அது எந்த காரியத்திற்காக நாம அந்த காரியத்தை நாம செய்தோமோ நிச்சயமாகவே தேவன் அதற்கான பலனை உங்களோட என்னோட கூட இந்த பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், அப்படி அவர் என்ன செய்தார்கள்? அவரை பிறந்த உடனே அவருக்கு என்ன செஞ்சாங்க? அவரை கொண்டு போய் 8ஆம் நாளிலே அவருக்கு விருஸ்தம் செய்தார்கள் என்று லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கிறோம். இப்படி நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, சில பேர் உங்களுக்கு சொல்லலாம், நான் பிறந்த உடனே எனக்கு என்ன செய்திருக்காங்க? தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க, முழுக்க என்ன செய்வாங்க, இன்னொன்னு என்னது குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நானும் இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை தவிர வேற யாரும் சொல்றதை நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நான் இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப இப்ப நீங்க யாராவது உங்க புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்க ஞானமாய் நடந்து அவரிடத்துல சொல்ல வேண்டிய காரியம் என்னென்றால், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை எல்லா நீதிக்கும் ஒப்பு கொடுத்தது போல நானும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுத்தவரும் ஞானஸ்தானம் பெற்றவரும் கூட அந்த நாட்களிலே 8ஆம் நாளிலே கொண்டு போகப்பட்டவர்கள் என்றதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானனும் நீங்க வாசிக்கலாம், அந்த வசனத்தை சொல்றேன் நானு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டதையும் யோவான் ஸ்நானனும் அந்த சுத்திகரிப்புக்காக ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டதையும் நான் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல இருக்கு. இதுல 21 வசனம் வாசிங்க. அது வசனத்தை சொல்லிட்டு வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21. இது யாருக்குன்னா இவருக்கு, யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. சொல்லுங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உட்பவிதற்கு
தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது பிறந்த உடனே அவர் சொல்றாரு, அவர் ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காகனா சுத்திகரிப்பின் முறைமை. இந்த நாள்ல சொல்லப்படுகிற தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானத்துக்காக அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், அந்த இடத்துல கொண்டு போகப்பட்டார்கள். ஞானஸ்தானம் கொடுத்தவராகிய யோவான் ஸ்தானனும் அவர் போனது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதுல 1வது அதிகாரம் 59வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட்டார்கள். அப்ப நீங்களும் நானும் பார்க்கிறோம், இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளாக இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற நமக்கு எப்படி இருக்கிறது, நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்னா, இப்படி கர்த்தருடைய நீதி எல்லாவற்றிலும் நான் அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நீதியை நிறைவேற்றுகிறேன். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலோ நீதியிலோ உண்மையிலோ விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதோட இந்த நாளில் நிறுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை உங்களை என்ன வைத்து செய்ய வேண்டும் என்றால், நாம ஆவியின் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால், நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நம்ம நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுமிப்போமா, கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே அவரிடத்திலே தேவ நீதியை பெற்ற பிள்ளைகளாக, தேவ நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலோ நீதியிலோ உண்மையிலோ விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதேனும் பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம இடத்துல இருக்கும் என்றால், கர்த்தாவே என்னை மாற்றும், என்னை ஆண்டவரே நீர் இந்த நாளிலே சுத்திகரியும், என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்பா நீர் என்னை சுத்திகரிக்கும் போது ஆண்டவரே நான் ஆண்டவரே இன்னும் அதிகமாக சுத்தமாவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா. இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்து வந்ததற்கு, இந்த தேசத்திலே வைத்திருப்பதற்கு, நமக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருப்பதற்கு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ சுயநலமாக சில காரியங்களை செய்யாதபடிக்கு இந்த நாளிலே கர்த்தருக்கென்று எதேனும் நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே என்னை நிரப்பும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தாவே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். யாரும் இங்க பரிபூரணப்பட்டவர்கள் யாரும் இல்ல. நாம எல்லோரும் தேவ சமூகத்திலே அவருடைய நீதி, ஏனா பிரியமானவனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று பக்தன் ஆசீர்வதிப்பது போல இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே நீ எல்லா நீதி நிறைவேற்றினபடினாலே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டு சகல ஆவியின் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீங்கள் நற்குணம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். நீதியிலே நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். உத்தமமாய் நடக்க வேண்டும். நீதியை நடப்பிக்க வேண்டும். மனதார சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நான் ஒவ்வொருவரும் இப்படியா இருக்க கர்த்தாவே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நான் அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் என்று சொல்லி இந்த நாளில வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தர் அப்படியா இருக்க உங்களை மன்னையும் இந்த இடத்துல வணைந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சமூகத்துல கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுங்களேன். அப்பா என்னுடைய ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே ஒரு ஐக்கியப்பட வேண்டும், உம்மோடு ஒரு இணைய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சுயநலமாய் ஆண்டவரே பேசின காரியம் போதும் ஆண்டவரே, சுயநலமாய் நடந்த காரியங்கள் போதும் ஆண்டவரே, முற்காலத்தில் இருந்த சுதர்கிரிகள் எல்லாம் போதும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உமக்கு முன்பாக பரிசுத்த
பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கான சூழ்நிலையை எங்களுக்கு மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உடைய கருத்திலே தருகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே இந்த இன்டர்நெட்னாலே மொபைல்னால ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தின் ஞானத்தை வரவழைக்க ஆண்டவரே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பள்ளிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பள்ளிகள் திறக்கப்படுவதாக, ஆலயங்கள் திறக்கப்படுவதாக. இந்த ஆன்லைன்ல நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி சோம்பேறித்தனமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்முடைய ஆலயத்திற்கு நேராக சென்று ஆண்டவரே உம்முடைய துதிகளை உமக்கு நேராக எழுப்பி உம்மை மகிமைப்படுத்துகிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறீரே, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட. ஏன்னா நீதியில நடக்கும் போது பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட. உத்தமத்தில் நடக்கும் போது பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. ஒப்புடுங்க. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை சொல்லுங்க. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முடுக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஓ, ஈட்டியை முடுக்கிறார், வில்லை. நமக்கு எதிராக இருக்கிற ஈட்டியை முடுக்கிறார், வில்லை ஒடு. நம்ம குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற ஈட்டியை முடுக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை புரியட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா எதிரான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் புரிவதாக. குடும்பத்துக்கு எதிராக, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளுக்கு முன்பாக, என் வேலைகளில் இருக்கிற தடைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த நாளில் முறிவதாக. இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு சொல்லுங்க. முறியட்டும், முறியட்டும். தீபால ஷபால ஹலதரபா, தீபால ஹலதர திருபால தர ஹலதரபா. ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை ஷபா தீபா தீபா ஹல தூரா பாபா ஷிபா லபா ஹல தீரா ஷபா நீரா கார நகரு. கட்டிட்டு அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. பொல்லாத காரியங்கள், எங்களுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த நாளில் ஒரு ஜெயம் உண்டாவதாக. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாவதாக. வியாதியிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாவதாக. ஆண்டவரே எல்லா தடைகளிலிருந்து ஒரு ஜெயம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. கடன் பாரங்களினாலே இந்த நாளிலே சோர்ந்திருக்கிற மகனே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எதிராக இருக்கிற ஈட்டியை நான் முறுக்கிறேன், உன்னுடைய தடைகளை எல்லாம் உடைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரிடத்துல விசுவாசமாக எல்லா நீதியும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, உத்தமத்திலே நடக்கிற பிள்ளைகளாக நீ இருக்கும்போது நிச்சயமாக தேவன் உன்னுடைய தடைகள் எல்லாம் மாற்றுவார். குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுது. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை இயேசுவின் நாமத்திலே தேவன் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் அநேக நாட்களாக இந்த மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிற காரியத்துல இந்த நேரத்துல தேவன் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். எல்லா மருந்தையும் சாப்பிடாமலே உனக்கு தேவன் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே உன்னை தொட்டு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், என் குடும்பத்துக்கு ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமாண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே உடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தாவே உம்மை துதித்து ஆராய்த்து உம்மை மகிமைப்படுத்தி கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே தங்கள் இருதயங்களை திறந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை அப்படியே உட்கொண்டு கர்த்தாவே உடைய நீதியின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் இயேசுவின் நாமத்திலே மாற வேண்டும் என்று இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு நாட்களிலே செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இவர்களை ஒவ்வொரு இடத்துல நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை உடைய கருத்தில் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பு, நல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக. கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குறிப்பாக நிவியாவுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஒரு நாட்களில் பிரயாணங்களை எல்லாம் நீ வாய்க்க செய்க. உடைய சமூகத்திலே ஆண்டவரே எந்த நாளும் களிகூர்ந்து மகிழ்கிற ஒரு அனுபவம் அந்த பிள்ளைக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஒரு நாட்களில் இன்னும் அதிகமாக உம்மை துதிக்க உமக்கென்று உப்பாக ஒளியாக எல்லா இடத்திலும் பயன்பட கர்த்தர் இவர்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். உமக்குள்ள ஒரு வைராக்கியம் இவர்களுக்குள்ள பெருகுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய வழிநடத்தி பாதுகாப்போம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி பாதுகாப்பாராக, ஆமென் சொல்வோம். ஆமென். கர்த்தர் நம்ம குடும்பத்தையும் நம்மையும் அவருடைய இரத்தத்திலே வைத்து பாதுகாக்கக்கூடியாக எல்லாம் இடது கையை தேவனுடைய நம்முடைய தலையின் மேலாக வைத்து தேவனுடைய இரத்தத்திற்குள்ளாக நம்ம குடும்பத்தையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. இரத்தத்தில் மறைந்துள்ளே நான், இரத்தத்தில் மறைந்துள்ளே நான், இரத்தத்தில் மறைந்துள்ளே சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 நமக்கு, தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஒருவரை வாழ்த்தி சமாளத்தோடு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.